சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. என் பேர் தேன்மொழி மேடம். பேரண்ட்ஸ் ப்ராப்ளம். பேரண்ட்ஸ் ப்ராப்ளமா? அப்பா அம்மா தான் மேடம். இத்தனை வருஷம் அப்பா நான் 5th படிக்கும்போது அம்மா விட்டு போயிட்டாங்க மேடம். சண்டை ப்ராப்ளம். அம்மா ஒருத்தவங்க கிட்ட கடை வாங்கி சண்டை போட்டு நான் 5th படிக்கும்போது விட்டு போயிட்டாங்க மேடம். அதனால் இத்தனை வருஷம் அப்பா கிட்ட தான் இருந்தேன். அப்பா வீட்டில் வச்சுட்டே என்னை யார்கிட்டையும் பேசக்கூடாது. பெரியப்பா பெரியம்மா எல்லாம் ஒரே ஃபேமிலியாக இருக்காங்க. 2 தம்பிங்க இருக்காங்க மேடம். அப்பா குடிப்பாங்க, அதிகமாக குடிப்பாங்க. குடிச்சிட்டாங்கன்னா ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறது, என்ன பண்ணுறதுனே தெரியாமல், வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவும் முடியாமல் அப்பா ஒரே மாதிரி டார்ச்சர் பண்ணிவிட்டு யார்கிட்டையும் நீ பேசக்கூடாது, கீழே அத்தை வீடு இருக்காங்க, அத்தை வீட்டுக்கும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. சின்ன பசங்களை வச்சுட்டு குடிப்பாங்க. குடிச்சிட்டாங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் மேடம். அது வரைக்கும் நான் யார்கிட்டையும் பேசாமல் சாப்பாடெல்லாம் அது கூட கொடுத்துட்டு போக மாட்டாங்க மேடம். அவ்வளோ கஷ்டப்படுவோம் மேடம். 2 தம்பிங்க இருக்காங்க. குழந்தைங்கள வச்சுட்டு நான் கஷ்டப்படுவேன் மேடம். வீட்டுக்கு வர்றதுக்கு 2-3. எவ்வளோ வயசு அவங்க 2 பேருக்கும்? உன்னை விட எத்தனை சின்ன பசங்க? என்னை விட பெரியவனுக்கு 12 வயசு ஆகுது மேடம். சின்னவனுக்கு 10 வயசு ஆகுது. அப்ப சின்ன பசங்களா சின்ன இருந்திருப்பாங்க. பசங்க மேடம். அப்ப அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு நான் எப்படியாவது எங்கள் அத்தை கிட்ட பேசி, எங்கள் அத்தை மாமா இருக்காங்க மேடம், அவங்க கிட்ட பேசி வாங்கி கொடுத்துருவேன். அப்பா சொன்னாங்க, இது மாதிரி நீ அங்கே போகக்கூடாது, அத்தை வீட்டுக்கு போகக்கூடாது, அவர் ஒரு மாதிரி இது பண்ணுவாங்க, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் அதனால போகிறதில்ல. ஆனால் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் இது பண்ணாமல் அப்பா பண்ணுறதையும் குடிச்சிட்டு ஒரு நைட்டில் தூங்கும் போது பக்கத்தில் படுத்துட்டு ஒரு மாதிரி பண்ணுவாங்க மேடம் அப்பா. அதனால் வெளியில் கத்தவும் முடியாது மேடம். கத்துனா அப்பா கசிங்கும். உள்ள பெரியப்பா பெரியம்மா இருக்காங்க, எழுப்பி கூட சொல்ல முடியாது மேடம். இப்போ ஏம்மா சொல்லணும்னு டிசைட் பண்ண? இத்தனை வருஷம் நான் அங்கே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன் மேடம். அதுக்கப்புறம் நான் 12th படிக்கும்போது ஹாஸ்டல் போனேன். வீட்டில் இருந்தனால 12th கண்டிப்பாக படிக்க முடியாது, நான் பாஸ் ஆக மாட்டேன்ற ஒரு இது வந்துச்சு. சரி நம்ம வெளியில் தங்கியாச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மிஸ் ஒருத்தவங்க மூலயமா சேர்ந்து ஹாஸ்டல் சேர்ந்து அங்கேருந்து ஸ்கூலுக்கு படிக்கிற மாரி சேர்ந்தேன். ஆனால் அப்பா ஒத்துக்கிட்டாங்க. அப்பா போய் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டுட்டு அங்கேருந்து வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க. மாதம் மாதம் அவர் தான் ஒரு 10 month தான் மேடம் இருந்திருப்பேன். மாதம் மாதம் ஃபீஸ் கட்டுவாங்க. அங்கேருந்து படிக்கும்போது இது மாதிரி அத்தனை வருஷமாக எங்கள் அம்மா எனக்கு எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் எப்பயோ போயிட்டுருப்பேன் மேடம். அப்பா தான் சொன்னாங்க, இது மாதிரி உங்கள் அம்மா டார்ச்சர் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க, எனக்கு என் பசங்க வேணும்னு கேட்குறாங்க, போலீஸ் மாதிரி பேசுமா,
எஸ்ஐ பேசுகிறேன்னு சொல்லு, அப்போ தான் உங்கள் அம்மா திருப்பி ஃபோன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஃபஸ்ட் டைம் பேசினேன் அம்மா கிட்ட இது மாதிரி, நீங்கள் ஏன் ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஆனால் எனக்குள்ளே உள்ள ஒரு பாசம் இருந்தது மேடம், அவங்கள போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா கிட்டே இருந்து டார்ச்சர் அனுபவிக்க முடியல. சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுக்கப்புறம் அப்பா போயிட்டாங்க. அன்றைக்கே நான் நம்பர் கொடுத்ததுனால ஃபோன் பண்ண, அம்மா எங்கே இருக்கீங்க? அப்போ கூட நான் சொல்லிட்டேன் மேடம், இத்தனை வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், நீங்கள் எப்படி விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மா வந்து இன்னொருத்தவங்க கூட இருக்காங்க. அவங்க மேரேஜ் பண்ணிக்கலனாலும் இப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனால் அவங்க சொன்னாங்க, இந்தமாரி நான் இவங்க வீட்டில் தங்கி வேலை செய்கிறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தான் எனக்கு ஆதரித்து வச்சுருக்காங்க இத்தனை வருஷமா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கட்டி கொடுத்துருக்காங்க அம்மா வேலை செஞ்சு. மற்றவங்க பசங்க பார்த்து முடியுது, பெத்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டு அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது மேடம். இப்போ அம்மாவும் பேசுறதுனால அப்பா ஏற்கனவே சந்தேகம் வர மேடம். அந்த மாமா இருக்கிறதுனால நான் இல்லாத நேரத்தில் நீ அங்கே போறியா, அவர்கிட்ட இதுமாரி நடந்துக்கிறியா? சின்ன குழந்தைங்க வீட்டுக்குள்ளே இருக்குங்க மேடம், அந்த பசங்க எதிரிலேயே அவங்க விளையாட போயிடுவாங்க. நான் பாட்டுன்னு உள்ளே உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருப்பேன், எதனா வேலை செய்வேன் மேடம். என்ன பசங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு வெளியில் அனுப்பிட்டியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்பாங்க மேடம். அப்பா அந்த பசங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, மாமா வந்தாராடா, உங்கள் அத்தை வீட்டுக்கார் வந்தாராடா, தேன் இருந்ததுலடா, அக்கா இருந்தாலாடா அப்படின்னு தம்பிங்களை சின்ன பசங்களை போய் அவங்க கிட்ட அசிங்கமாக கேட்பாங்க மேடம், அவங்க எதிரிலேயே. சரி, இப்போ உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கார்ல, அவரை தெரியுமா உனக்கு? தெரியும் மேடம். எப்படி தெரியும்? நான் ஹாஸ்டலில் இருக்கும்போது இவங்க ஃபோனில் பேசினாங்கன்னு சொன்னாங்க மேடம். அவங்க வந்தாங்க, அம்மா கூட வந்தாங்க, வந்து சொன்னாங்க இதுமாரி உங்கள் அம்மா என்கிட்ட தான் இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் நான் வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி அனுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்ககிட்ட பேச ஆரம்பித்தேன். ஒரு மாதம் கூட இருக்குது. அதுக்கு முன்னாடியே அப்பா வந்து நீ பேசுகிற பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி டார்ச்சர். இவங்களும் என்கிட்ட வந்து அம்மா காலெல்லாம் விழுந்தாங்க, நான் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேம்மா, நீ என்கிட்ட பேசுமா, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டேம்மா அப்படின்லாம் சொல்கிறது. சொல்லி பேச ஆரம்பித்து ஒரு மாதம் கூட ஆகலை மேடம். அதுக்குள்ளே பிரச்சனை மேடம். அம்மா வந்து அப்பா கிட்டேயே ஃபோன் பண்ணி எந்த நேரமும் இத்தனை வருஷமாக அம்மா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அப்பாவுக்கு தெரியும் மேடம். அப்பா போய் பேசுவாங்க, பார்ப்பாங்க. இன்னொருத்தர் கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சும் போய் அப்பா போய் பார்ப்பாங்க மேடம், பேசுவாங்க. குடிச்சிட்டு வந்து என்கிட்ட நைட்டில் உட்கார வச்சு வளருவாங்க, சொல்லுவாங்க இது மாதிரிலாம், பார்த்தேன் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன். ஒரு மாசத்துல என்ன ப்ராப்ளம் வந்தது உனக்கு? அதான் மேடம், அப்பா ஒரு பக்கம் ஃபோன் பண்ணி, நான் ரூமில் தான் மேடம் இருப்பேன் ஹாஸ்டலில், அக்காங்கெல்லாம் இருப்பேன், அங்கேருந்து படிச்சுட்டு இருப்பேன். ஃபோன் பண்ணி நீ அங்கே இருக்கிற, இந்த இடத்துல இருக்க, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன், உங்கள் அம்மா கூட இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உடனே அப்பா இல்லைப்பா, நான் இவ்வளோ அழுவேன் மேடம், நான் அங்கே இல்லைப்பா, ரூமில் தான் எங்கள் பக்கத்தில் இருக்க அக்காங்க கிட்டலாம் கொடுத்து பேச சொல்லுவேன். அவள் இங்கே தாங்க அங்கிள் இருக்கா, அவள் எங்கேயும் போகல, அதுமாரிலாம் சந்தேகப்பட்டு கேட்காதீங்க. எங்கள் அக்காங்களே 2-3 வாட்டி எங்கள் அப்பாவை திட்டிருக்காங்க மேடம். கொஞ்ச நேரம் ஃபோன் கட் ஆன உடனே அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, என்னம்மா உங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி நீ இங்கே இருக்க, உன் பொண்ணு கூட இருக்கேன்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அம்மாவை கேட்பேன், எனக்கு தெரியாது, நீங்களாச்சு அவராச்சு, நீங்கள் பேசிக்கோங்க, நான் தான் உங்ககிட்ட இல்லை, நீங்கள் ஏன் அது மாதிரி எது பேசினாலும் செகண்ட் எது பேசினாலும் உடனே அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்போ நான் வெளியிலேருந்து ஹாஸ்டல்லேருந்து ஒரு நாள் எங்கேயோ வெளியில் ஜாப் கோசம் கிளம்புனேன் மேடம். அப்பா வந்து காலையில் வந்து நின்றுட்டு இருந்தாங்க வெளியில் கூப்பிட்டு போகிறதுக்கு ஹாஸ்டல் வாசலில். அப்போ தான் அம்மா ஃபோன் பண்ணாங்க, என்னம்மா பண்ணுற, எழுந்துட்டியா, சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. சாப்பிட்டம்மா, அதுமாரி நான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்பா கிட்ட எதுவும் பேச மாட்டேன்னு சொன்னதுனால தான் நான் பேசினேன். ஆனால் கீழே இறங்கி வரேன், அப்பா கேட்குறாங்க, நான் இங்கே நிற்கிறது எப்படி உங்கள் அம்மாவுக்கு தெரியும்? அடுத்த செகண்டே என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறது, அப்பா கிட்ட ஒரு மாதிரி பேசுறது. அம்மா தான் ப்ராப்ளம் கிரியேட் பண்றாங்களா? 2 பேருமே தான் மேடம். என்னால் அப்பா கிட்டே இருக்க முடியாது, அம்மா கிட்டே இருக்க முடியாது. என்ன வேணுமா உனக்கு? நான் படிக்கணும் மேடம் மேற்கொண்டு. அப்போ பசங்க 2 பேரும்? பசங்க அத்தை பார்த்துக்கிறாங்க மேடம். அத்தையும் மாமாவும், அவங்களுக்கு பசங்க இல்லை மேடம், அவங்க பார்த்துப்பாங்க மேடம். இத்தனை வருஷம் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இவரை விட்டுட்டு போனாலும் அவங்க தான் எங்களை பார்த்துக்கிறாங்க. எதனா ஒன்றுனா அவங்க தான் பார்த்துக்கிறாங்க. பசிக்கலைன்னா கூட அவங்க தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து தருவாங்க. அவங்க எதிரிலே அது கூட நான் எங்கள் மாமா வாங்கிட்டு வந்து என் தம்பிங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன நீ வாங்கிட்டு வர சொன்னியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்குறது. நீ வச்ச ஆள் அவரு, உனக்கு எல்லாம் செய்கிறாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தப்பு. உங்கள் அப்பா அவங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரா? எஸ் மேடம். குடிச்சிட்டு வந்து அது மாதிரி பண்ணுவாங்க மேடம். நீ இது வரைக்கும் வேற யார்கிட்டயும் சொன்னது இல்லையா? இல்லை மேடம். உங்க அம்மாட்ட சொன்னியா? இது வரைக்கும் எங்கள் அம்மா கிட்ட கூட சொல்லலை மேடம்.
ஏன்னா அம்மாவே ஒருத்தவங்க கூட இது மாதிரி இருக்கும் போது என்னால் ஓப்பனாக அவங்க கிட்ட சொல்ல முடியல. உங்க அம்மாவோட இருக்கார்ல, அவர் ஒண்ணு வந்து பாக்குறது உண்டா? அங்கே அம்மா கூட அம்மா கிட்ட ஒரு மாதம் பேசணும்னு சொன்னல மேடம், அப்போ ஒரு தடவை 2-3 தடவை வந்திருக்காரு மேடம். வந்துட்டு வந்து பார்ப்பாங்க, பேசுவாங்க. நான் அவ்வளோ அவர்கிட்ட பேசவே மாட்டேன் மேடம். உங்ககிட்ட எனக்கு பேச பிடிக்கல, நான் அம்மா கிட்ட தான் பேசணும் அப்படின்னு சொல்லுவேன், பேசுவாங்க. அம்மாவை கல்யாணம் பண்ணவர்கிட்டேருந்து உனக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா? உண்மையை சொல்லணும். இல்லை அவங்க இருக்கு மேடம். என்ன தொந்தரவு? இப்போ கொஞ்ச நாள் அங்கே தான் மேடம் இருந்தேன். எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு நவம்பர் 14, இப்போ 14ஆம் தேதி போனேன். சரி, என்ன ஆச்சு அங்க போயிட்டு? அங்கே போய் இருந்தால் இது மாதிரி மேரேஜ் பண்ணிக்கணும் அவரோட ரிலேஷன் மூலயமா. எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா பார்த்து வச்சு 2 பேரும் ஒன்றா இருந்து கல்யாணம் பண்ணி வச்சா கூட நான் மேற்கொண்டு கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலான்னு இருந்தேன் மேடம். ஆனால் இல்லை, அவங்க ரிலேஷன் பார்க்குறது மூலயமா கல்யாணம் பண்ணிக்கணும். நான் அம்மா கிட்ட வந்துட்டு, அப்பா கிட்டேருந்து அம்மா கிட்ட வந்துட்டு, சரி அம்மாவை எங்கன்னா தனியாக கூப்பிட்டு போய் நம்ம வேலை செஞ்சு நம்ம பார்த்துக்கலாம். நான் நினச்சேன் மேடம், அம்மாவை வச்சு பார்த்துக்கலாம். ஏன்னா அம்மா இவர் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா? இவரும் மேடம், அம்மா இதில் எத்தனை தடவை கத்துவேன் மேடம் அம்மா கிட்ட. என்ன பண்ணாரு? ஒரு மாதிரி மேலே வந்து கேட்டா, பொண்ணு நீ எங்ககிட்ட இது மாதிரி இருந்தாதான் நான் உன்னை வச்சுட்டு இருப்போம் அப்படின்லாம் சொல்லுவார். உங்க அம்மா இருக்கும்போதேவா? எங்க அம்மா இருக்கும்போது எத்தனை தடவை. அது எப்படி உங்க அம்மா விடுவாங்க? எங்க அம்மா வந்து அவர் இது பாருமா, நீ சும்மா பழி போடுறிய எல்லார் மேலயும்? இல்ல மேடம். எப்படி உங்க அம்மா வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க அப்படிலாம்? மேலே வந்து விளையாட்டுத்தனமா விழுறது மேடம். விழுந்து ஒரு மாதிரி எல்லாம் பண்றது நான் கத்துவேன் மேடம்மா, இது மாதிரிலாம் பண்றது எனக்கு பிடிக்கலம்மா, அது மாதிரிலாம் சொல்லுவேன் மேடம். பிடிச்சி திட்டுவாங்க, அந்த நிமிஷத்துக்கு 2 நிமிஷம் திட்டுவாங்க. அப்படியே அவர் இது மாதிரி பண்றாருன்னு தெரிஞ்சு இவங்க என்னை தனியா விட்டுட்டு அவர்கிட்ட விட்டுட்டு இவங்க வெளியில போயிடுறது மேடம். இந்த பொண்ணை பெத்தா பாரு. உங்க பேருங்க? மணிவண்ணன். நீங்க? நான் 2ஆம் தரமா அவங்க அம்மா வேலை. இந்த பாப்பா இருந்ததா ஒரு மாசம் உங்க வீட்டுல? நீங்க எப்படி நடந்துக்கிட்டீங்க இந்த பாப்பாட்ட? தப்பாலாம் நடக்கும். நானும் பொண்ணு வச்சுக்கிறேன், பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கிறேன். அதனால தான் பொண்ணு மேல போய் விழுறீங்களா? இல்லம்மா, பொய் சொல்லாதீங்க. தண்ணி சாப்பிட்டேன்மா. நானு தண்ணி சாப்பிட்டா பொண்ணுக்கும் அம்மாக்கும் தங்கச்சிக்கும் மனைவிக்கும் வித்தியாசம் தெரியாதா உங்களுக்கு? இல்லம்மா, நான் தப்பாலாம் நடுவில்லம்மா. காலை பிடிச்சி கெஞ்சி கேட்டு சாப்பிடுமா, 3 நாளா சாப்பிடாம இருந்தது. காலை பிடிச்சு கெந்தி கேட்டதுனால தான் இந்த பொண்ணு நீங்க தப்பா நடந்துக்கிட்டீங்கன்னு சொன்னாலா? அப்படி இல்லம்மா, இல்லம்மா. நீங்க கேளுங்க, நான் கேட்க முடியாது. தப்பு நான் அந்த பொண்ணுக்கு எங்க பொண்ணு கூட தெரியுமா, ஹாஸ்டலாண்ட போய் பாத்துக்கிறோம். அதெல்லாம் எனக்கு தேவையில்லைங்க. அந்த பொண்ணு ஒரு விஷயம் சொல்றா, ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறா, அது உண்மையா பொய்யா அது மட்டும் தெரியணும். என் மனசாட்சி பிறகு நான் தப்பு செய்யலமா. நீங்க அந்த பொண்ணுகிட்ட சொல்லுங்க, என்ன பண்ணா, அவ ஏன் அப்படி ஃபீல் பண்ணா, அவ ஏன் அப்படி ஒரு விஷயம் அவளுக்கு பட்டுது? என்னம்மா தேனு, நீதாம்மா சொல்லணும். நீங்க பண்ணது சரியா நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் என்னம்மா பண்ண உன்னை சாப்பிடுமான்னு உன்னை வேண்டியிருந்தேன். சாப்பிடுமான்னு நீங்க எந்த நேரமும் காலுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறது, மேல வந்து படுக்கிறது, இதெல்லாம் ஒரு அப்பா நடந்துக்கிற வேலை. வேலையெல்லாம் எங்கம்மா பார்த்தேன். அம்மா கூட தானே இருந்தது. நான் அவங்கள வச்சு கேட்டீங்கன்னா தெரியும். அம்மா வந்தாங்கன்னா அவங்க தெரியும். அம்மாவே கூட இருந்தாங்கம்மா. நான் விளையாட அவங்க அம்மா திட்டி விளையாடுவீங்களா? என்ன இது 2 வயசு குழந்தைய விளையாடுறதுக்கு? பாத்தீங்களா என்னது? அதுதான் படித்து சொன்னேன், இதுமாரி அங்கெல்லாம் போவாது, என் கூடவே இருக்கு. என்ன சொன்னீங்க? என் கூட தான் 8 வருஷம் குழந்தையிலேருந்து என் கூட தான் இருக்கான். சரி, இருக்கா. நீங்க என்ன சொன்னீங்க? அங்க போகாதே சொன்னீங்களா? ஆமாம். ஏன் சொன்னீங்க? இப்போ இவர் கூட அவங்க அம்மா இருக்கிறதுனால போ வேணான்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணுகிட்ட இப்படி பண்ணியிருக்காரு அவரு. அதனால தானே நீ அப்பா பேச்சு கேட்டது அது தவறா? தவறு தான். எவ்வளவு பெரிய தவறு. என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும் அதுக்கு? நீங்க தான் சொல்லணும். இந்த மாதிரி ஆளுங்களாம் அப்படிதான் கொடுக்கணும். குழந்தைங்க அது. அம்மா கூட இருந்தாங்கம்மா. அம்மா கூட இருந்தா தப்பு பண்ணமா. அப்பா வந்து பொண்ணு மேல போய் படுப்பாரா?
என்னங்க பேசுறீங்க? அடுக்கலம்மா விழுந்துட்டேம்மா நான் அன்னைக்கு தண்ணி சாப்பிட்டு இருந்தேன். எங்கள் இவங்க அம்மாவை வந்து நான் எழுப்பும் போது காலில் அங்கே சறுக்கி தான்மா விழுந்தேன் நான் மேலெல்லாம். பொண்ணு ஸ்தானம் அவங்களுக்கு. ஆமாம்மா எனக்கும் அந்த பொண்ணு. மாதிரி இந்த குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிற தப்பு இல்ல? அது தப்பு தான், அது பண்ணுது. அது மாதிரி பண்ணக்கூடாது. என்ன தண்டனை கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணறது உங்களுக்கு? சரி அம்மாடி, உங்க அப்பா எப்படி நடந்துக்கிட்டாரு உங்ககிட்ட, அதை சொல்லு. நீயும் அப்படிதான்ப்பா நடந்துக்கிட்டேன். என்னம்மா நீங்களும் அப்படிதான் நடந்துக்கிட்டீங்க. அது மாதிரிலாம் நடக்கலாமா? ஏமா நான் குடிச்சா உங்களுக்கு எதுவும் தெரியலப்பா. ஆ? குடிச்சா உங்களுக்கு பொண்ணு யாரு பையன் யாருன்னு தெரியலப்பா. ஏ? நீங்க குடிக்கிறீங்களா? ஆறுது குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவீங்களா? இல்லையம்மா, நீங்க குடிப்பீங்களா மாட்டீங்களா அது மட்டும் சொல்லுங்க. அந்த பழக்கம் இருந்தா கூட இப்போ நீ இவ்வளோ நான் 8 வருஷமா உன்னை தனியா இது பண்ணிட்டு வளர்த்து அழகி இப்போ +2 வரைக்கும் சும்மா உங்ககிட்ட இருந்து கஷ்டப்பட்டதுனாலதான் இப்ப வெளியில வந்தது. 8 வருஷமா நேரடியா கிளமா. 8 வருஷமா இருந்து உங்ககிட்ட நேரில கஷ்டப்பட்டதுனாலதான் நான் வெளியில வந்தது. ஏம்மா நான் அது மாதிரி பண்ணவே இல்லையே, நீ ஏன் இனிமேல் போய் சொல்லிக்கிற வந்தீங்க? குடிச்சா உங்களுக்கு எப்படிப்பா தெரியும்? தப்புமா அதெல்லாம். இல்லப்பா, குடிச்சா உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறேன். ஐயோ அதெல்லாம் தப்பு. நீ போய் பேச. போய் பேசலப்பா. இதுல எல்லாம் என்கிட்ட போய் மேடம். பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லப்பா. இருமா மேடம். என்கிட்ட பேசாதீங்க, உங்க பொண்ணுகிட்ட பதில் சொல்லுங்க. ஏம்மா நீ ஒரு நாள் மேல் வீட்டு அக்கா நான் சாப்பிடாம இவர் இது மாதிரி பண்ணிருந்தனால உட்காந்துட்டு இருந்தேன் மேடம். மேல் வீட்டு அக்கா ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டாங்க, இது மாதிரி ஏமா அழுவுறா, ஏமா சாப்பிடாம இருக்குன்னு கூப்பிட்டு கேட்டாங்க. நான் உங்ககிட்ட இது மாதிரி சொன்னேன், அப்பாவே இது மாதிரி பண்றாங்க அக்கான்னு சொல்லிட்டு இருந்தேன். படிக்கட்டுல நின்று ஒட்டி கேட்டு கீழே எடுத்துட்டு போயிட்டு இங்க என்ன நின்று பேசிட்டு இருக்குன்னு வீட்டுல எடுத்துட்டு போய் அடிச்சாரு மேடம். சும்மா பொய்யெல்லாம் பேசக்கூடாது. யாருகிட்டயும் பேச விட மாட்டாரு. போக கூடாது, அக்கம் பக்கம் வீட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க. இவர் செய்யற தப்பெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அதுக்கெல்லாம் யாரும் இது இப்ப சொந்த அண்ணன் கிட்டே சொந்த அண்ணன் பசங்க கிட்டே அக்கா கிட்டே பேச வேணான்றாருங்க மேடம். பயம், நான் எங்கடா சொல்லிட போறேன். அப்படியெல்லாம் கிடையாது. நீ ஏதோ மனசுல வச்சுன்னு இவங்க இப்ப இருக்கிறத உண்மையை சொல்லட்டுங்களா? இவங்க அம்மா கூட ஒரு இடத்துல வளர்ந்தாங்க. அவங்க அம்மா கூட அவங்க பெரியப்பா மேல இதே மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. அவங்க சின்னதுல இருந்து வளர்த்தாங்க இவங்க அம்மாவை. அவங்க பெரியப்பா மேலேயும் நம்ம இவங்க இந்த பொண்ணு. ஃபேக்ட் என்னதுன்னா, most of the girls get abused. நம்ம இந்த மாதிரி விஷயங்களை ஓப்பனா பேசுறதுக்கு பயப்படுறோம். பசங்களை பேச விடுறது இல்ல, பசங்களுக்கு பேசுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை கேட்கும் போது மட்டும் நம்ம அஞ்சறோம், காதை பொத்திக்கிறோம், அருவருப்பா இருக்கு. ஆனா எவ்வளவு பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நடக்கிறது, அது வீட்டுக்குள்ள. அதெல்லாம் இப்ப போய் இவர்கிட்ட இவரை சொன்னதுன்னா தப்பு தெரியாத வீட்டுக்கு போச்சு அது பண்ணலாம். இப்ப என் மேலே வளர்த்த மேலே இந்த மாதிரி சொன்னா என்கிட்ட எங்க சொல்றீங்க? உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க. ஏமா நான் இதுக்கு உன்னை 8 வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து வளர்த்து ஆளாக்கணும். நீ ஒழுங்கா வளர்ந்துருந்தா நான் இந்த அளவுக்கு வந்து நிக்க மாட்டேன். ஆமாம்மா, அதுக்கு நீ இந்த மாதிரி போய் சொல்லக்கூடாது. உங்க அம்மா கூட அது மாதிரி தான் ஒரு இடத்துல அவங்க பெரியப்பா கிட்ட வளரும் போது அவங்க மேல போய் பேசினான். அவங்க விஷயத்தை என் பையன்கிட்ட இழுக்கிறீங்க. அவங்க வேற நீ அந்த மாதிரி பாணியில தான் நீ சொல்ற. இப்போ ஹலோ, ஒரு நிமிஷங்க. இந்த பொண்ணுக்கு இப்படி உங்க மேல அவளுக்கு அம்மா கூட கிடையாது, அப்பா நீங்க தான் 8 வயசுல இருந்து வளர்த்திருக்கீங்க. அப்பா மேல இந்த மாதிரி ஒரு பழிய போடுறதுனால இந்த பொண்ணுக்கு என்ன லாபம்? நான் சொல்றது கேளுங்க மேடம். இந்த பொண்ணு பொய் சொல்றா. எதுக்கு? ஒரு காரணம் இருக்கணும்ல பொய் சொல்ல. நான் தன்னை வளர்த்து ஆளாக்கின 8 வயசுல இருந்து அம்மா கிடையாது கூட, அந்த பொண்ணு அப்பாவோட தான் வளர்ந்துருக்கு. பெத்து வளர்த்து ஆளாக்கின ஒருத்தர் மேல இந்த மாதிரி ஒரு பழி போடுறதுக்கான காரணம் சொல்லுங்க. அவளே கேளுங்க, என்ன கேட்டா கேளுங்க. ஏமா என்ன காரணம் ஏமால அந்த மாதிரி பழி போடுறதுக்கு? நீ அது மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான்ப்பா நான் அது மாதிரி பண்ணேன். குழந்தையில ஃபர்ஸ்ட் டைம் நடந்துக்கிட்டப்பவே எத்தனை வாட்டிமா உன்னை அப்படி டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு? 2-3 வாட்டி இருக்கும் மேடம். இங்க பாருங்க மேடம், 8 வருஷமா வந்தாருன்னா நைட்ல தூங்க மாட்டேன் மேடம். இவருக்கு பயந்துட்டே எழுந்து உட்காந்துப்பேன் மேடம். +2 படிக்கிறதுக்கு இப்ப நான் தான் பாத்துருந்தேன். வீட்டுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனை கூப்பிட்டு வந்துருந்தேன். அந்த பொண்ணு இங்க பாருங்க, அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் வேற. இந்த வயசுல பசங்களுக்கு லவ் வருது, ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கிறது, இதெல்லாம் இயல்பா நடக்கிறது விஷயங்கள். ஆனா நீங்க பண்ணது உண்மையா இருந்தா அது இயல்பா நடக்கிறது விஷயம் இல்ல, அது பர்வர்ஷன். இப்போ நான் அது மாதிரி நடக்கல மேடம். நடக்கலைன்னா உங்க பொண்ணு எங்க சொல்ல போறா? குழந்தைங்களை குழந்தையா இருக்கும்போது பக்கத்துல புடிச்சிக்கிட்டு படுக்கிறது, கட்டி பிடிச்சி படுக்கிறது தப்பு கிடையாது. குழந்தையா இருக்கும் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்துல படுக்கிறது தப்பு இல்ல. நீ அது மாதிரி நடந்தனா நானு குடிச்சா உங்களுக்கு என்னன்னு தெரியலப்பா.
வீட்ல மேடம் நான் ஏஜ் அட்டன் பண்ணி கொஞ்ச நாள் தான் மேடம் இருக்கும். ஃபேன்ட்டே இல்லாம வெளி வீட்ல படுத்திருந்தாரு மேடம். எங்க பெரியப்பா பெரியம்மா அப்படியே அங்க இடம் எல்லாருமே பார்த்தாங்க மேடம். குடிச்சிட்டு வந்து அப்படி விழுந்திருந்தாரு மேடம். நான் ஏஜ் அட்டன் பண்ண கொஞ்ச நாள்ல எல்லாரும் ஒரு மாதிரி பேசினாங்க. வயசு பொண்ணு வச்சுட்டு இது மாதிரி பண்ணலாமா? அது மாதிரி யாரையும் கேட்கலையே. என்ன போய் பேசுறே? யாருக்கிட்ட? உங்க அண்ணனுக்கும் உங்க அன்னைக்கு ஃபோன் போட்டு சொல்றாங்களா இல்லையான்னு கேளு. அண்ணன் பெரியப்பாக்கு பழி பெரியப்பாக்கு போடுவாங்க. ஃபோன் போடு. அண்ணா நீ வந்து பழி போடுங்க, பழி போட்டு ஏன்னா அவங்களும் ஒரே வீட்ல இருக்காங்க, பாத்துட்டு தான் இருக்காங்க நீங்க பண்றதையும். இல்லன்னா உங்க அக்காவுக்கு ஃபோன் போடு, அத்தைக்கு ஃபோன் போடு. போட்டு கேளு. குடிச்சிட்டு போனா வீட்டுக்கு வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் மேடம். அந்த குழந்தைங்களை வச்சுட்டு நான் என்ன மேடம் பண்ணுவேன்? அதுங்களும் அம்மா இல்லாத குழந்தைங்க மேடம். இப்போ உங்க அம்மா இது மாதிரி தவறு பண்ணிட்டு ஒருத்தரோட போயிட்டாங்க. அதை பத்தி சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நான் உன்னை அதுக்கு பாராட்டுறேன். காரணமும் நீங்க தான். என்ன காரணம்? அம்மா இப்படி போனதுக்கு காரணமும் நீங்க தான். நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா அம்மா இப்படி போயிருக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்து உங்க அம்மா கூட இருந்தா, அதனால தெரியும். என்ன நீ வந்து தேவையில்லாத இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருக்கிய? அது தெரிஞ்சிருந்தா நீங்க முன்னாடி இது மாதிரிலாம் நடந்திருக்க மாட்டீங்கல்ல. தேவையில்லாதெல்லாம் பேசக்கூடாது. நான் எவ்வளவு நல்ல பொண்ணு நினைச்சிருந்தேன், அவ்வளவு என்ன இது பண்ணிட்டேன். இப்போ நல்ல பொண்ணுன்னா வாயை மூடிட்டு சும்மா இருக்கணும். வீட்டுல இல்ல, நடக்கிற இவங்க என்ன விஷயம், சொன்னாலும் இந்த மாதிரி கேட்கணும் விஷயம் எல்லாம் ஐயோ, நடந்தா அதுக்கு சொல்ல- வெளிய வந்து சொல்லலைன்னா நல்ல பொண்ணு. சொல்றதுல நான் நடந்திருந்தா சொல்லல, ஒரு தப்பு அப்பா கிடையாது. மேல ஒரு குழந்தை, ஒரு பொன் குழந்தை எதுக்கு பழிய போடணும்? அப்பாங்கிறதவர் எந்த மாதிரி ஒரு ஸ்தானம், பாதுகாக்க வேண்டியவர். அவர் மேல ஒரு பொண்ணு பழி போடுறதுன்னா அவளுக்கு அப்படி ஒரு பொய் சொல்றானா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் என்ன? இப்ப நீங்க சொல்றது உண்மை, இந்த பொண்ணு பொய் சொல்றானா, ஏன் இந்த பொண்ணு பொய் சொல்லணும் சொல்லுங்க? இது வேற ஏதோ காரணத்துக்காக தான் போய் என்ன சொல்றேன்னு நினைக்கிறேன். காரணம்? இல்ல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. இல்ல இவங்க அம்மா கூட ஒரு இடத்துல வளர்ந்து இருங்க. அந்த இத காரணம் சொல்றேன். பாருங்க, அதுக்கு காரணம் அவங்க சொல்றேன். அவங்க அம்மாவை இழுக்காதீங்க. நம்ம இந்த பொண்ணை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு தான் இப்போ அந்த புத்தி தான் இவளுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான். இதேதான் மேடம் வீட்டுல இருக்கும்போது நீயும் அம்மா மாதிரி தான் வருவ. நீ அம்மா எல்லார்கிட்ட தான் மாதிரி போவ. அம்மா அப்ப சொன்ன மாதிரியும், பொண்ணுகிட்ட அம்மா பேசுற ஒருத்தர் மேல வார்த்தையெல்லாம் சொன்ன மேடம் மாதிரியும், பேசுவாங்க. ஒருவேளை அவர் அப்படி நடந்துட்டு இருக்கலாம், அம்மா ஒருவேளை அது மாதிரி சொல்லிருக்கோம். பண்ணிருக்கலாம். அது மாதிரி என்ன மேல சொல்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரிசர்ச் பண்ணி அதுதாங்க சொல்றது. பெண் குழந்தைகளுக்கு, நிறைய பெண் குழந்தைகளுக்கு வீட்லயே பாதுகாப்பு கிடையாது. பெண் குழந்தைகள் அபியூஸ் பண்றது, பாலியல் தொல்லை கொடுக்கறது வந்து உறவினர்கள், ரொம்ப நெருங்கின உறவினர்கள் கிட்ட இருந்துதான் இந்த மாதிரி தொல்லை பெண் குழந்தைகளுக்கு கிடைக்கிறதுன்னு புள்ளி விவரம் சொல்லுது. அது தெரியுங்க மேடம். நான் இவ்வளவு ஏன்னா பெண் குழந்தைகளை அவங்களுக்கு வந்து வெளியே வந்து சொல்றதுக்கான தைரியம் கிடையாது. இந்த பொண்ணுக்கு கூட அம்மா இல்ல, அக்கா தங்கச்சிங்க கிடையாது. இருந்தாலும் அந்த மனநிலை அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு அசிங்கம் நடக்குது, இத வந்து வெளியே போய் சொன்னா நமக்கு தான் அசிங்கம், பயம், கன்ஃபியூஷன். அந்த குழந்தைக்கு என்ன நடக்கிறதுன்னு தெரியாது. வாயை திறந்து பேசினா அது அசிங்கம். ஐயே இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது, கேட்க கூடாது, பண்ணலாம், நடக்கலாம். ஆனா கண்ணை மூடிப்போம், நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். ரொம்ப நல்லவங்க நம்ம. அப்படியெல்லாம் நான் நடக்கல. அது மாதிரி நான் நடக்கல. என்னுடைய இது மனசாட்சி பிரகாரம் சொல்றேன், நான் அது மாதிரி நடக்கல. இது பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஆனா இந்த பொண்ணுக்கு நடந்தது என்ன? நீங்க எப்படி அந்த பொண்ணுகிட்ட நடந்துக்கிட்டீங்க? அது அவதான் சொல்லணும். அவளுக்கு பதில் சொல்லுங்க. ஏமா ஏன் இந்த மாதிரி வந்து சொல்ற? இத்தனை நாள் யார்கிட்டயும் பேச விடாம நான் இது பண்ணி வச்சிருந்தீங்க, வீட்லயே அடைச்சு வச்சிருந்தீங்க. யார்கிட்டயும் பேசாம எங்கடா நான் சொல்லிட போறேன்? ஐயோ, கேட்டா எங்கனா போய் சொல்லிக்கோ, எனக்கு என்ன வந்தது, என்ன எதுவும் பண்ண முடியாது. அது பேர்லாம் வந்து பேசக்கூடாது. இவங்க அம்மா கிட்ட இவர்கிட்ட வந்துட்டு மேடம் கோவப்பட்டது. இவங்க வீட்டுக்கு அம்மா கிட்ட வந்துட்டு இவரு இந்த மாதிரி பண்றதுன்னு நான் போன் பண்றேன். மேடம் உனக்கு அப்பா யாரு? நான் உன் அப்பா கிடையாது. ஆமா பின்ன அம்மா கேளு உங்க அப்பா யாருன்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்லுமா, இப்படி இவர் பண்ணதுக்கு நீ என்னைக்காவது அவர்கிட்ட கேட்டிருக்கியா, ஏன் அப்பா அப்படி பண்றீங்கன்னு? கேட்க முடியாது மேடம். கேட்டு பாருங்க. கேட்டு பாருங்கல்ல, அந்த குழந்தை மனநிலை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஒரு செக்யூரிட்டி இல்லாம, ஒரு சேஃப்டி இல்லாம, கன்ஃபியூஷன். ஐயோ, இத பாருமா, நீ சொல்றது உண்மைதானே? ரெண்டு பேரை பத்தியும் இங்க உட்கார்ந்து ஒரு பொய் சொல்லாதே. இல்ல மேடம், பொய் சொல்லணும் இல்ல மேடம். எதுவுமே அவங்க முகத்தை பார்த்து சொல்ல முடியுமா? அவங்க அப்படி தப்பு பண்ணிருக்காங்க. சொல்றேன் பாருமா, 2 பேர் தம்பிங்க இருக்கிறாங்க. நான் வந்து உன்னை நல்ல மாதிரி வளர்த்தேன். அம்மா இல்லாத ஆம்பளை வந்து யாருமே வளர்க்க மாட்டான். அது மாதிரி
ஒரு பொம்பளை இல்லாத ஒரு பொட்டை பொண்ணையும் 3 பசங்களையும் வச்சுன்னா ஆம்பளை வந்து எவனும் வளர்க்க மாட்டான், வேற எவனா தேடின்னு போயிட்டு இருப்பான். வளர்த்ததுனாலதான் இப்படி என்கிட்ட நடந்துக்க தப்புமா, முடிஞ்சுமா? தப்பு நீ பேசுறது. உண்மையே வேற எதனா காரணம் தான் அவங்கள சொல்லு. வேற அது எந்த தீர்த்து காரணமும் வைப்பாங்க. இல்ல. என்ன ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு மேடம் எங்க வீட்டுல. அது சொன்னாங்க, அது சொன்னாங்க. இப்ப அவ பொய் சொல்றாளா உண்மையை சொல்றாளா அத நீங்க சொல்லுங்க. அவ பொய் சொல்றா. அத நீங்க சொன்னா பத்தாதே, அவ ஒத்துக்கணுமே அத. ஏமா நீ சொல்லுமா, அப்புறம் அவங்க வந்து என்ன இதுவா நினைச்சிருவாங்க, தப்பா நினைச்சிருவாங்க. நான் பொய் சொன்னாதான்ப்பா நான் பயப்படணும். நான் ஏன்பா பொய் இல்லம்மா, சொல்லணும்? தூக்கத்துல கை கால் படுறது சகஜம். என்ன ஆனா குடிச்சிட்டு வந்து நடந்துக்கிறது எல்லாம் தூக்கத்துல கை கால் ஐயோ, பட்டதெல்லாம் இல்லப்பா. அந்த மாதிரி படுத்ததே கிடையாது. நீ பொய் பேசக்கூடாது, தப்புமா. தூக்கத்துல கை கால் படுறது சகஜம், அது தப்பு. என்ன இது 2 குழந்தைங்க படுத்துட்டு இருக்கு, தள்ளிட்டு வந்து பக்கத்துல படுக்கிறது தப்பா? அதெல்லாம் பொய்யெல்லாம் பேசவே கூடாது. உங்க அம்மா மாதிரி நீ பொய் பேசக்கூடாதுன்னு சொல்ற. உங்க அம்மா தான் அம்மாவும் என்னைய சேர்க்காதீங்கப்பா, அவங்க வேற நான் வேற. உங்க அம்மா கூட அது மாதிரி தான் சொல்லி ஒருத்தர் மேல பழி போட்டா. என்ன எனக்கு வந்து பழி போடணுன்ற அவசியம் இல்ல. இல்லம்மா, நீ வந்து தவறான பசங்களை தள்ளி விட்டுட்டு உன் பக்கத்துல வந்து படுப்புறாமா? படுக்கிறார் மேடம். சின்ன பசங்க மேடம். பொய் இல்லாம பேசாதம்மா, தேவையில்லாத பேசாத. வளர்த்துங்களுக்கு கடனை நீ என்ன வளர்த்துங்க மேல தப்பு சொல்றது. என்ன நீங்க வளர்த்தீங்கன்றதுக்கோசம் நீங்க என்ன பண்ணாலும் என்னால சகிச்சுட்டு இருக்க முடியாதுப்பா. அப்படி இல்லம்மா, 8 வருஷமா இல்லாத இப்ப வந்து நீ இந்த மாதிரி 8 வருஷமா இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுனாலதானே நான் அம்மா கிட்ட போனேன். அதெல்லாம் தப்புமா. அது நீங்க ஒழுங்கா இருந்திருந்தா நான் போயிருப்பேனா? நான் ஒழுங்கா இல்லாத நீ இப்ப இவங்க உட்காந்து பேசுற. நீங்க ஒழுங்கா இல்லாத நடந்துக்கனாலதான் இங்க உட்கார்ந்திருக்கேன். படிக்க வச்சு, நான் சொல்றது கேளு, +2 வரைக்கும் படிக்க வச்சு இன்னும் காலேஜ்ல சேர்க்கணும். அது உங்க கடமைங்க. கடமை தான். நீங்க பெத்த பொண்ணு, ஆனா நீங்க செஞ்ச விஷயம் இருக்கே அது வந்து மன்னிக்க முடியாத ஒரு விஷயம். நாங்க செய்யவே நீங்க அவளை படிக்க வச்சீங்கன்னா, அவளுக்கு சாப்பாடு போட்டீங்கன்னா எல்லாம் அது வந்து உங்க கடமை. ஆமா. ஆனா அவளுக்கு பாதுகாப்பான ஒரு இடம், அவளை பாதுகாத்திருக்கணும் நீங்க. அதை விட்டுட்டு குழந்தைங்களை தள்ளி போட்டு பக்கத்துல வந்து படுத்தீங்க சொல்றாங்க. இல்ல, அவ பொய் சொல்றா. நான் உண்மையை கேளுங்க, அவ பொய் சொல்றா, அவ சொல்லட்டும். நான் ஏன்பா பொய் சொல்லணும்? தப்பு அது. அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து கேட்டா தெரியும்பா. நான் சொல்றத கேளு, தப்பு. நீ சொல்றது தப்பு. என்ன நீ பொய் பேசுற, வேற எதுக்குன்னா காரணம் இருந்தா சொல்லிடு. இல்ல நான் எனக்கு ஒத்துக்கிறேன். என்னப்பா காரணம் இருக்க போகுது இதுக்கு மேல? இல்லம்மா, இது இன்னியோட போயிடப்பட்டு. நான் சொல்றத கேளுமா, தயவு செய்து சொல்றேன், இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டு வைக்காத. பொய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லப்பா. என் மேல மட்டும் குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு வைக்காதன்ற. அது அவங்க பண்ணா தப்பு, நீங்க பண்ணா தப்பு இல்லையா? ஐயோ, நான் சொல்லுங்க. அவரும் அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க தான். திருப்பி அது மாதிரி தான் அவங்களுக்கு பேசுறேன். தண்டனை கொடுங்க அதெல்லாம் சொல்றீங்க. நீங்க பண்ணதுக்கு இவ்வளவு நாள் நான் உன்னை பாதுகாத்து ஒரு ஹாஸ்டல்ல தனிப்பட்ட ஒரு இடத்துல ஹாஸ்டல்ல விட்டு, ஹாஸ்டலுக்கு நான் ஏன் போனேன்? 3000 ரூபாய் கொடுத்து ஹாஸ்டலுக்கு நான் ஏன் போனேன்? ஏன் கூட்டு போய் விட்டீங்க? நீ படிக்கணும், டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னு சொல்லி தானே போனேன். உங்க அண்ணி சொன்னாங்கன்னு சொல்லி தானே கூட்டு போய் விட்டீங்க. அவங்க எங்க பெரியம்மா சொன்னாங்களா மேடம், இவர் வந்து சொன்னாரு இந்த மாதிரி வீட்டான இருக்கவங்களா தப்பா சொல்றாங்க உன்னைய என்னைய வச்சு. அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் அதனால நீ இங்கே இருந்துக்கோ, மேரேஜ் ஆகுற வரைக்கும் இங்க இருந்து வேலை செஞ்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு மேடம். அப்படியெல்லாம் கிடையாது. டீச்சர் போய் பேசாதப்பா. இரு, உங்க கிளாஸ் ஸ்கூல் டீச்சருக்கு போன் பண்ணி தரேன், பேச சொல்றேன். அவங்கள பேச சொல்றேன். அவங்க பேசினா தெரியும். எங்க ஸ்கூல் மிஸ்ஸுங்க யாருக்கு பேசுறாங்க நீங்களே அவங்க பாருங்க. சொல்றாங்க, என்ன திட்டுறாங்க, நீ ஏன் ஹாஸ்டல்ல விட்ட அந்த பொண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிட்ட நான் சொல்ல முடியுமா மேடம், இவங்க இது மாதிரி பண்றாங்க, நான் ஹாஸ்டல் போனேன்னு சொல்ல முடியுமா மேடம்? ஹாஸ்டல்ல நீ ஒரு மாசம் நீ படிப்பு டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டா உன்னை நீ போன. சொல்லு, ஏன் டிஸ்டர்பன்ஸ் முதல்ல அதையாச்சும் கேட்டீங்களா? ஏன் ஹாஸ்டல் போறேன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? இது மாதிரி பேசுறாங்க அதனால நான் உன்னை கூட்டு போய் விட்டுறேன், நீங்களும் கூட்டு போய் விட்டீங்க. நான் கூட்டு போய் உள்ள, நீ தான் படிக்கிற. யார் கூட்டு போய் விட்டது? படிப்பு நீ தான் போன, நீ தான் ஹாஸ்டல் பார்த்து. எனக்கு அந்த ஹாஸ்டல் தெரியுமா? இல்ல நான் பேசுனேன்னா அவங்க கேளுங்க, அந்த ஹாஸ்டல்ல போன் பண்ணி கேளுங்க, அந்த நம்பரை வாங்கி. எதுக்கு போனா ஹாஸ்டலுக்கு? அவ வந்து படிப்பு எங்க ஊர்ல ஸ்லம் போடுது, அது படிப்பு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. எனி டைம் எதனா ஃபங்க்ஷன்னா ரேடியோ போடுறாங்க, அது கொள்றாங்கன்னு சொல்லிட்டு இல்லாத ரீசன் சொல்லாதப்பா. அப்பா போய் சொல்லாதப்பா. இருமா, நீங்க வந்து உனக்கு அந்த ஹாஸ்டல்ல போன் பண்ணி கேளுங்க, அவன் நம்பர் வாங்குங்க. 11th வரைக்கும் அந்த வீட்ல இருந்து நான் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கேன் மேடம். 12th மட்டும் ஏன் நான் லாஸ்ட் எனக்கு எக்ஸாம் பயம் வந்துச்சு மேடம். இவங்க இது மாதிரி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் வச்சுட்டு என்னால படிக்க முடியல, ஃப்ரீயா படிக்கணும் தான் மேடம் ஹாஸ்டல். தேவையில்லாத பொய் பேசாத. என்ன ஒரு அப்பா மேல வந்து வளர்த்த அப்பா மேல வந்து பெத்தப்பா மேல வந்து எந்த பொண்ணு சொன்னா கடைசி வரைக்கும் அவனை உருப்படவே மாட்டான். அத நீங்க சொல்லக்கூடாதுப்பா. தப்புமா. நல்லவரா இருந்தா நான் கேட்பேன். இல்ல, நீ வந்து நான் வந்து ஒரு அம்மா இல்லாத உன்னை வளர்த்து ஆளாக்குறதுக்கு இது நன்றி. அதுதான் தப்பு. அம்மா எங்க இருக்காங்கன்னு கூட்டு போயாச்சுன்னு விட்டுருக்கணும்ல. உங்ககிட்ட ஏன் வச்சு வளர்த்தீங்க இத்தனை வருஷம்?
ஐயோ நீ தப்புமா பேசுறது. நான் வந்து இதை பாரு தப்பு அது பேசுறது. நான் வந்து எவ்வளோ கரெக்டாக உங்களை வளர்த்தேன். நான் 3 பேர், இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அது சின்ன குழந்தைங்களோட லைஃப் பாதிக்கும். நீ அதனாலதான்ப்பா நானும் அமைதியா இருக்கேன். நான் படிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். எங்க சார் எங்க மிஸ்ஸுங்கெல்லாம் ஃபோன் பண்றாங்க மேடம், இந்த மாதிரி நான் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன், நீ அங்க போய் சேருமா, உனக்கு ஈஸியா இது பண்ணுவாங்க. நான் ஒண்ணு 5000 3000 கட்ட வேண்டியது இருக்கும், சர்டிபிகேட் எடுத்துட்டு போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போனோம். வீட்டுல அவர்கிட்ட வச்சுட்டு ஒரு சர்டிபிகேட் கூட என் கையில கொடுக்கல மேடம். இப்போ 1 வருஷம் படிப்பு வேஸ்டா போச்சு மேடம். சர்டிபிகேட் வச்சு நீ யார்கிட்ட வேணாலும் போய் சொல்லிக்கோ. இவங்க வந்து இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சம்பவம் வரும்போது அம்மாக்களோட முடிவு ரொம்ப முக்கியம். ஒரு கோழி குஞ்சா இருந்தா கூட அந்த குஞ்சை பாதுகாக்கும். அப்படி இல்ல மேடம், நான் சொல்றது இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் தப்பா நடந்துகிட்டு இல்ல, இருக்காங்க. நான் நடக்கல. அந்த அம்மா என்ன சொல்றாங்க பாக்கலாம். எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? 3 பசங்கம்மா. விட்டுட்டு போயிட்டீங்க. உங்க பொண்ணோட நிலைமை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த பொண்ணு கிட்ட பெத்த அப்பாவும் நீங்க கல்யாணம் பண்ணி இருக்கிறது வேற 2 பேரும் தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க. கேளுங்க. இந்த பொண்ணு என்கிட்ட போய் சொல்லுது. இந்த பொண்ணு இங்க வந்து போய் இந்த மாதிரி சொல்லணும்னு எனக்கு தெரியாது. இவரு என்ன பண்ணாரு எனக்கு தெரியாது. என் மேல போய் சொல்லுது இந்த பொண்ணு. என்னம்மா சாப்பிட சொல்லி அன்னைக்கு காலெலாம் பூச்சிக்கல, அன்னைக்கு ஊந்துல தண்ணி வச்சுட்டு இருக்கும்போது அது மேலே பத்துன்னு சொல்லுது. ஐயம் போய் ஆண்டவன் ஒரு ஆண்டவன் பார்த்து அந்த மாதிரி பண்ணாங்களாம்மா? நான் ஏம்மா போய் சொல்லணும்? அப்பா பண்ணாரம்மா 2 பேருமேம்மா. போய் சொல்லுது, என் மேல போய் சொல்லுது. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தேன்லம்மா, அதாம்மா. அது வீட்டுல இப்ப அது வீடு தெரியல, சின்ன நீங்க வீட்டுல. பேசவே வேண்டாம், உன்னாலதான் நான் இந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். இப்ப கட்சியில என் பொண்ணையும் போட்டு அந்த மாதிரி சித்திரவதை பண்றீங்க. ஐயோ நான் பண்ணலமா. 2 பேருமே விட்டுருங்க, தயவு செஞ்சு. நான் என் பொண்ணை எங்கேயாவது போயிடுறேன். தேனே இங்க பாருமா, என்னை பார்த்து சொல்லு. ஏன்னு சொல்றேன்னா இது இதோட ஆனா ஒரு போயிடாது. வாரத்துக்கு முன்னாலே சொன்னேன் மேடம், நான் அப்பாவை பத்தி நான் சொல்லணும், நான் இதோட அப்பா பத்தி போயிடாது. சொல்லணும். எவ்வளவு கேட்டேன், என் எதிர்க்க சொல்லவே இல்லை. ஏன்னு சொல்றேன்னா இதோட போயிடாது. கடைசி வரைக்கும் பாதிக்கப்படுறது நான் தான். அதனால உண்மையை சொல்லு, பொய் மட்டும் சொல்லாத. தூக்கத்துல கால் கைப்படுறது சகஜம். அது எப்படிப்பா தூக்கத்துல படும்? 2 குழந்தைங்களை தள்ளி விட்டுட்டு வந்து படுக்கும்போது தூக்கத்துல படுமா? அப்படியெல்லாம் பொய் பேசவே கூடாது. நீ பா, நீங்க பேசுறது சரியே இல்ல. தப்புமா, அது மாதிரி பேசவே கூடாது. ஏன் இந்த மாதிரி அந்த சூழ்நிலை மாதிரி செய்யலாம், பேசக்கூடாது. இல்ல இல்ல செய்யறது தப்பே கிடையாது. 4 பேருக்கு தெரியாது, இருட்டுக்குள்ள நடக்கிறது இல்ல. பொண்ணு எங்க வெளியே போய் பேச போறா? இல்ல யார்கிட்டயும் மேடம், பேச வெளியே விடல வந்து மேடம். சொன்னா அது பெரிய தப்பு. ஐயோ சாபம் போடுவீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சாபம் போடல. இது வந்து இப்ப உண்மையா சொன்னா பரவாயில்லையா? இப்ப என் மேல போய் சொல்றேன்னா அப்ப என்ன இருக்கு? எதுக்குங்க அவ போய் சொல்லணும்? அவ வந்து ஒரு விஷயத்த சொல்றா, புள்ளி விவரத்தோட சொல்றா. அதுக்கு காரணம் புள்ளி இருக்கு, விவரம் சூழ்நிலை என்னது? இருக்கு. என்னென்ன பண்ணீங்க இன்னும் விவரமா நம்ம பேச சொல்லலாமா? அவள பேச சொல்லுங்க, பேச சொல்லுங்க. அசிங்கமா போயிடும். இல்ல மேடம், அவ உங்களுக்கு போய் தான் சொல்றா. அசிங்கம். இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா உங்களுக்கு தான் அசிங்கம். போய் சொல்றா. குடிக்கிறதே முதல்ல தப்புப்பா. ஒரு பொண்ணு வச்சுட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றது தப்புப்பா. இல்லம்மா, குடிச்சா உங்களுக்கு நிதானம் இருக்கா? பசங்களை பெத்து போட்டுறீங்க. வீட்டுக்குள்ள புருஷனோட பிரச்சனை இருந்தா பசங்களை பத்தி யோசிக்கணும். அதுங்க என்ன பாடுபடுறது பாத்தீங்களா? ஒரு குடும்பம்னா 1000 சண்டை இருக்கும், பிரச்சனை இருக்கும். குழந்தைங்கன்னு ஒண்ணு ஆச்சுன்னா அதுங்களுக்காக நம்ம பார்க்க தான் வேணும். நம்ம சுயநலத்தை விட தான் வேணும். ஏன்னா நமக்கு ஒரு கடமை இருக்கு. அதுங்களுக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம், ஒரு ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி கொடுக்க வேண்டாமா? 3 பசங்க பெத்துட்டீங்கல்ல, விட்டுட்டு போட்டுட்டு போயிடுறதா? அப்ப நீங்க மட்டும் நிம்மதியை தேடி போவீங்க, பசங்க நரகத்துல இருக்கட்டும். என்னம்மா நியாயம் அது? நீங்க பொண்ணை நம்புறீங்களா, இவங்க 2 பேரும் நம்புறீங்களா? பொண்ணுதான் மேடம். எனக்கு என் பொண்ணு பிரச்சனை விட முக்கியம். என்ன முடிவு எடுக்க போறீங்கம்மா? என் பொண்ணு நாங்களும் தனியா இருக்கோம் மேடம். 2 பேருமே வேண்டாம். என் பொண்ணு ஆரம்பத்துல இருந்து அதான் மேடம் சொல்லிட்டு இருக்கா, நான் ஒன்னா அவன் கூட இருக்கிறேம்மா, அப்படி இல்ல தனியா வர்றது இருந்தா நான் இருக்கேன், அவரு கூட இருந்தா நான் இருக்க மாட்டேன். 1 வாரத்துக்கு முன்னாலே என்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கும் போன்ல பேசினேன். இவங்களும் எனக்கு வேணாம் மேடம். ஏம்மா? நான் தனியா எங்கன்னா இருந்து படிக்கிறேன் மேடம். ஏம்மா? நான் இங்க தனியா வர்றதுக்கு காரணமே இவங்க தான் மேடம். அவங்க கூட அவங்க பேச்சை கேட்டுட்டு என்ன வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க மேடம்.
என்னம்மா? வயசானவங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தாங்க மேடம். அவங்க பேச்சை கேட்டுட்டு அவர் சொல்றாரு மேடம், நீ கல்யாணம் பண்ணு போ, இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட போ. இல்ல அவங்க அப்பா தான் மேடம் சொல்லிக்கிறாரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அதுதான் மாப்பிள்ளை madam வீட்டுக்கார நான் சொன்னேன். அவர்கிட்ட அமுச்சு வச்சு மேடம், அவங்க அப்பாவும் பேசியிருக்காரு மாப்பிள்ளை வீட்டுல மத்தவங்க நாங்க கல்யாணம் பண்ணி கிடையாது. வைங்க. எப்படியோ முடிச்சு அனுப்பிச்சிருங்க அப்படின்றாரு மேடம். அவரு முடிச்சு அனுப்பிச்சிருங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லாம. இப்போ நான் வந்து அவங்கள படிக்கணும்னு தான் வச்சிருந்தேன். +2 வரைக்கும் காலேஜில் சேர்த்து படிக்கணும்னு சொல்லிட்டு தான் படிக்கணும்னு வச்சிருந்தேன். வச்சுக்கதான் சர்டிபிகேட்லாம் வீட்டுல வச்சுட்டே நான் படிக்க விடாம வழி பண்ணது, காலேஜ் எல்லாம் போக விடாம. யாரு நான் பண்ணனா? நீங்க தான். நீ தான் எடுத்துட்டு போய் இப்போ கன்னியாகுமரியில் வச்சுட்டியே, அப்புறம் எங்க இந்த இது சொல்ற? உங்களாலதான் நான் எடுத்துட்டு போனேன். இல்லையே. எனக்கு அந்த கோவம் தான். எனக்கு தெரியாம நீ போன் எடுத்துட்டு பண்றேன் மேடம், எங்க சார் போன் பண்ணி இந்த மாதிரி போமா, ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் எடுத்துட்டு போ, எல்லாத்தையும் எடுத்துட்டு போ, டிசி எடுத்துட்டு போன்றாங்க. நான் போன் பண்ணி ஹாஸ்டல்ல இருந்து கேக்குறேன் மேடம், அதெல்லாம் நீ எப்படி என்ன கேட்காம போலாம்? போகணும், வேற யாருன்னா ஃபீஸ் கட்டி வேற யாருன்னா போய் காலில் விழுந்து படிக்கும், பிச்சை எடு அப்படின்லாம் சொல்றாங்க மேடம். அந்த மாதிரிலாம் ஒரு பேசல. நாள் ஹாஸ்டல்ல இருந்து நான் எவ்வளவு அழுதுருக்கேன் மேடம். அது மாதிரிலாம் பேசல. நீ வந்து கரெக்டா என்னம்மா முடிவு பண்ண போறீங்க அந்த பொண்ணுக்கு? அவ படிக்கணும்னு நினைக்கிறேன் மேடம், படிக்கட்டும் மேடம். அம்மா என்ன பண்ணா நீ அம்மா கூட போவ? இந்த பாருமா, உனக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு ஒரு ஆதரவு தேவை. உனக்காக நீ என்ன அம்மா கூட போனோம்னா தம்பிங்களோட அவங்க என்ன பண்ண சொல்லு. அவ என்ன சொன்னாலும் நீங்க பண்ணறதுக்கு கேப்பம்மா, அதுதான்மா உனக்கு பெஸ்ட். எனக்கு இப்போதைக்கு பிள்ளைங்க தான்மா முக்கியம். ஏன்னா அவங்க அப்பா கிட்ட நான் பட்ட கஷ்டத்தினாலதான் நான் வெளியில போனதே. சந்தேகம், இன்னமும் சந்தேகம். போன் பண்ணி பேசினா யாரு கூட இருக்க, எவன் கூட உனக்கு இருக்க, என்னம்மா இதே வேணும்? உங்க அம்மா என்ன பண்ணா நீ அம்மா கூட போயிருப்ப? வேண்டாம் மேடம். அப்படி சொல்லக்கூடாதுமா. அம்மா எல்லாருக்கும் அப்பா அம்மா இருக்கிறது இல்ல. எத்தனையோ பசங்க அப்பா அம்மா இல்லாம ஆர்ஃபனேஜ்ல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா கொண்டு போய் கொடுக்க முடியாது. தூக்கி போடாது. அப்படி அம்மா தான் தயாரா இருக்காங்கல்ல. நிஜமாவே உண்மையா சொல்றீங்களா? உண்மையா அப்புறம் உங்க சொல்றேன். சுயநலத்தை பத்தி இல்ல யோசிக்கிறீங்க. மேடம். இங்கதான் மேடம் அந்த மாதிரி பேசுவாங்க. போலீஸ் இல்ல. ஸ்டேஷன்லயும் அது மாதிரி தான் மேடம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கேஸ் போச்சு மேடம். உங்களால முடியுமாமா? என்னால முடியும் மேடம். உங்களால அந்த பொறுப்பு எடுத்துக்க முடியுமா? கண்டிப்பா இவ்வளவு நாள் எடுத்துக்க பொறுப்பு இல்லாம இருந்துட்டீங்க. புள்ள இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியாது மேடம். ஹாஸ்டல்ல இருக்கிறதுனால தான் நான் தைரியமா. என்ன வேணும் கேளு மாமாட்ட. வேணாண்ணா, கண்டிப்பா நான் யாருக்கிட்டே இருக்க மாட்டேம்மா. எனக்கு 2 பேரும் இந்த மாதிரி தப்பு பண்ணது எனக்கு தெரியாதுமா. நான் என்ன தனியா இருந்து படிக்கிறேம்மா. தனியா இருந்தா முடியாதுமா. நான் ஹாஸ்டல்ல சேர்ந்து இந்த படிக்கிறேன். பாருமா, அம்மா நீ அம்மா கூட இருக்க போற பசங்களோட. இன்னுமா உனக்கு அம்மா தேவை. இன்னும் எவ்வளவோ இருக்கு லைஃப்ல. அவங்க உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. உனக்கு படிப்புக்கு உனக்கு என்ன கைடன்ஸ் வேணும், என்ன ஹெல்ப் வேணும் கேளு. ஆனா அம்மாவை தூக்கி போடாதே. அவங்க ரெடியா இருக்காங்க உனக்காக பண்ணறதுக்கு. இல்ல மேடம். அப்படி சொல்லாதம்மா. இவங்களால நான் எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டேன். பசங்களுக்கு என்ன வயசு 2 பேருக்கும்? 12, 10 தான். அவங்களுக்கு அம்மா தேவை, நீ தேவை. அப்படியெல்லாம் தனியா போக முடியாது. குடும்பம் இல்லாம ஒவ்வொருத்தர் கஷ்டப்படுறாங்க. தூக்கி போட்டுட்டு போறதா? எல்லாருக்கும் குறைகள் இருக்குமா. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுதான் வாழ்க்கை. ஏதோ ஒரு தப்பு நடந்ததுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தூக்கி போட முடியாது. திருந்தறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. உனக்காகவே வாழறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. பசங்களுக்காகவே வாழறதுக்கு. அப்படி இருப்பீங்களாமா? நம்பலாமா உங்களை? உங்களால அது முடியுமா? முடியுமா? அம்மா என்ன பண்ண சொல்லு. பாப்பா விட்டுட்டு போக மாட்டேமா. என்ன வேணா சொல்லு. அம்மா என்ன பண்ண சொல்லு. ஏதாவது தண்டனை இருந்தா கொடுத்துருமா. ஒண்ணு விட்டு மா 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 எழுந்துருமா. மா மா எழுந்துருமா. மா மா விட்டுட்டு போக மாட்டேன் சொல்லுமா. நான் சாவர வரைக்கும் உனக்காக வாழறேம்மா. உன் பிள்ளைங்களுக்காக வாழறேம்மா. அப்பா பண்ண தப்புக்கு தான் நான் வெளியில சரி உட்காருமா. நீ சொல்லுமா. நான் போக மாட்டேன் சொல்லுமா. நீ படிக்கணும்னா சொல்லுமா. நான் நீ உட்காருமா, நான் சொல்றேம்மா. நீ உட்காரு. நீ உட்காருமா. அம்மாவும் போட்டும் பாத்துப்பாங்க. நீங்க கிளம்புங்க.
உங்களையும் தாங்க கிளம்புங்க. இப்ப என்னம்மா நீ +2 ரிசல்ட் வந்தாச்சா? வந்தாச்சு. எப்போ வந்ததுமா? மே மாதம் தான் மேடம். சரி, இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர் ஆயிடுச்சு. டிசம்பர் இப்போ எதுவுமே பண்ணலையா இது இவ்வளோ நாளும்? இவங்க தான் மேடம் எதுவுமே பண்ண விடல. சரி, இப்போ என்ன பண்ணணும்னு இருக்க நீ? நான் மேற்கொண்டு படிக்கணும். என்ன படிக்கணும் உனக்கு? பிகாம்லாம் முடிக்கணும். பிகாம் பண்ண. இப்போ சரி, பிகாம் பண்ணுறது வந்து கரஸ்பாண்டன்ஸ் கூட பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறதா இருக்க? பிகாம் முடிச்சுட்டு அப்படியே வேலை செஞ்சுட்டு சிஏ பண்ணணும்னு ஆசை மேடம். சிஏ பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாதும்மா. நான் காமர்ஸ் எடுத்துட்டு இந்த 12th எஸ் மேடம். 11th எவ்வளோ மார்க்ஸ் இருந்தது அக்கௌண்ட்ஸில்? 100 தான் மேடம். பத்தாதுமா. சிஏ பண்ணுறது இஸ் நாட் அ ஜோக். சிஏக்கு செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருக்கணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். கம்ப்யூட்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா உனக்கு? இருக்கு மேடம். இருக்கா? சரி, ஒரு விஷயம் கேட்குறேன், நிஜமாவே சிஏ பண்ணுவியா நீ? பண்ணுவேன் மேடம். பண்ணுவியா மேடம்? நிச்சயமா முடியுமா? முடியும் மேடம். சரி, அப்போ ஒரு விஷயம் பண்ணு, சிபிடிக்கு முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணும். பிகாம் வந்து காலேஜ்ல கூட போய் படிக்கணும்னு இல்லை. சிஏக்கும் இப்போ நீ ஸ்ட்ரெயிட்டாவே சிஏ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பிகாம்க்கு கரஸ்பாண்டன்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணு, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், சிபிடி, தட் இஸ் சிஏக்கான என்ட்ரன்ஸ், அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணு. அதுக்காக கோச்சிங் எடுத்துக்கோ, படிக்க ஆரம்பி. சிஏ படிக்கணும்னா ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான், அதுக்கு ஹார்ட் ஒர்க் தான் நிறைய வேணும். பண்ணுவியா? பண்ணுவேன் மேடம். ஓகே, சிபிடிக்கு எங்க போய் ஜாயின் பண்ணணும், என்ட்ரன்ஸ் எப்படி எழுதணும் அது சொல்றோம். அதுக்கப்புறம் ஐபிசிசி எழுதணும். தட் இஸ் சிபிடி முடிச்சுட்டு இன்டர் எழுதணும். இன்டர் சொல்லுவாங்க முன்னாடியெல்லாம். இன்டர் முடிச்சுட்டு அப்புறம் ஆர்டிகிள் ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஏ ஃபைனல் எழுதணும். ஸோ இட்ஸ் அ லாங் ப்ராசஸ், 3.5 வருஷம் ஆகும் முடிக்கிறதுக்கு. பிகாம் வந்து கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணிடு ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில. ஓகே, உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணா கேள, படிக்கிறதுக்கு நாங்க பண்றோம். சரிங்க மேடம். சரியா? பாத்துக்கங்கம்மா, பசங்களை பாத்துங்க, பசங்களுக்காக வாழுங்கம்மா. ஏன்னா பொன் குழந்தைவ, பசங்களாவது எங்க வேணா இருந்துக்கலாம். நீங்க வாழ்க்கையில எடுக்கிறது முடிவெல்லாம் வந்து இவங்களையும் பாதிக்கும்ல, அதை நம்ம யோசிக்கணும்ல. உங்களுக்கு உங்க கஷ்டமா அது புரியுறது, நான் பசங்களை பத்தி யோசிக்கணும்ல, அதை பாருங்க. கிளம்பும் கிளம்பு. அந்த அம்மா உறுதியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நிறைய பேர் வந்து பொண்ணுங்களுக்கு இப்படி நம்ம இங்கேயே கூட பார்த்திருக்கோம். அவங்க கல்யாணம் பண்ண 2வது புருஷன் வந்து பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டாங்கன்னு தெரிய வந்ததுன்னா கண்டுக்காம இருந்துடுவாங்க. இல்ல பொண்ணை நம்பல, அவ சும்மா எதுக்காகவோ சொல்றா, அவளுக்கு வேற எதுக்காகவோ போய் சொல்றான்னு. பிகாஸ் அவங்க இருக்கிறது அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து, அவங்க இருக்கிறது அந்த ஒரு வாழ்க்கையில இருந்து வெளியே வர்றதுக்கு, அதை தூக்கி போட்டுட்டு வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது. ஆனா நம்ம ரொம்ப தைரியமா சொல்லிட்டாங்க வேண்டான்னு. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி விஷயங்களை பத்தி நம்ம பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு அப்பா பொண்ணுங்கிற அவ்வளவு புனிதமான உறவு, அதை கூட மிஸ்யூஸ் பண்றோம், அபியூஸ் பண்றோம் தெரியும் போது அந்த மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எங்களுக்கு கூட கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதுதான் உண்மை, இதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு படிக்கிறதுக்கான என்ன உதவி இருந்தாலும் நம்ம பண்ணலாம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.